அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 15/5/2024 இன்று புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கவும், எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கவும், எல்லாம் வல்ல காலபைரவரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். இன்று காலை 7:40 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று மாலை 6:12 வரை ஆயிலிய நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சுகமான நாள். வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களின் பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல தன்னம்பிக்கை வருகின்ற நாள். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற கேதுவால் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும், போட்டிகள் அகலும். நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போவீர்கள். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் அனுகூலத்தால் பணவரவில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் குறையும். பணவரவு உண்டு. சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல அனுகூலம் கிடைக்கும். எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள். வெளிநாட்டில் சென்று மேல் படிப்பு படிக்க விரும்புபவர்களுக்கும் அனுகூலமான ஒரு நாள். விவசாயிகள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். போட்டிகள் நிறைந்த நாள். குறிப்பாக வியாபாரிகளுக்கும் போட்டிகள் நிறைந்திருக்கும். மாணவர்களும் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். விரயஸ்தானத்திலே வியாழ பகவான் சஞ்சரித்தாலும் அவருடைய சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது சாப்பாடு உணவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவர்கள், டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். 11ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருப்பதனால் அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும், காரிய வெற்றியை தரும், முயற்சிகளிலே முன்னேறுவீர்கள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள், பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய நாள். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த தம்பதிகளுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் இஎம்ஐ விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறையவும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, கும்ப சனியால் பணியாளர்கள் ஊழியர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும். குடும்பத்திலும் சில குழப்பங்கள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டும். காதலர்களுக்கிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. பிகாம் எம்காம் படித்த மாணவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள், ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள் மற்றும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாள். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, செலவை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். விரைய செலவுகள் காத்திருக்கின்றன. சகோதரிகளால் சில தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். ஜென்ம கேதுவால் சில பிரச்சனைகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டும். கடன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து சேரும். மீடியேட்டர், புரோக்கராக இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். புது வாய்ப்புகளும் தேடி வருகின்ற நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று கலைஞர்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்க, மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. துலா ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வியாழ பகவானின் 7ஆம் பார்வையால் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் உங்களுக்கு ஏற்ற துணை கிடைக்கும். காதலர்களுக்கு அமோகமான நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. இன்று மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல தீர்வு கிடைக்கும். அவர்களின் ஆதரவினால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியினால் நிலம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு புது இடம் வீடு வாங்குவதற்கான யோகம் அதிர்ஷ்டம் வரும். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் நல்ல தீர்வு கிடைக்கும். சகோதரிகளின் ஆரோக்கியம் மேம்படும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் மற்றும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாள். விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், டைல்ஸ், மார்பிள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற சனி பகவானால் தடைப்பட்ட காரியங்கள் இப்பொழுது வியாழ பகவானால் நடைபெறும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடும். வியாபாரிகள், குறிப்பாக மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், டயர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று ஆன்மீகவாதிகளுக்கு மாலை நேரத்திலே சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபங்கள் பெறுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற செவ்வாய் மற்றும் ராகு பகவானால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். காரியங்களிலே முயற்சிகளிலே இருந்த இழுபறி நிலைமை குறையும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஹவுசிங் லோன், ஹோம் லோன் வாங்கியவர்களுக்கு இஎம்ஐ கட்டுவதிலே இருந்த பிரச்சனைகளுக்கு சகோதர வழிகளால் நன்மைகள் கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, வாக்குஸ்தானத்திலே சஞ்சரிக்கும் ராகுவால் பெண்களுக்கு ஆண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் சில பிரச்சனைகள் வந்து சேரும். இதனால் குடும்பத்திலே குறிப்பாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வரன்கள் விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செய்வது நல்லது. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெற, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மீனராசி அன்பர்களே, சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் நாள்.
உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மீண்டும் மறுமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், டெலிகாம் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வருகின்ற நாள். டிரைவராக இருப்பவர்கள் சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பழைய வாகனத்தை வாங்கி அவதிப்படுபவர்கள் அதை விற்பதற்கான முயற்சியிலும் ஈடுபடலாம். இன்று விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல செய்திகள் வந்து சேரும். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாகவும் முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஐயப்பனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.